ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். ஆருசி தல்வாரோட கேஸை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் நீங்கள் ட்ரூ கிரைம் கேசஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவோட மிக மிக மர்மமான வழக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வழக்கை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணால் கூட தோற்று போயிருக்காங்க. ஈவன் நிறைய பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கூட இந்த வழக்கை அவங்களால கிராக் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மர்மமான வழக்காக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த கேஸை பற்றி நீங்கள் நிறைய சேனலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் கூட அந்த கேஸை போட்டிருக்கேன். பட் அப்போ ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த கேஸை போட்டிருந்தேன். பட் நிறைய ஆடியன்ஸ் இந்த கேஸை திரும்ப போடுங்க, நல்லா டீகோட் பண்ணி போடுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கேஸை நான் படித்து பார்த்தேன். எனக்கு ஒரு பயங்கரமான ஆர்வம் வந்தது. ஈவன் 4 வருஷத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால இந்த கேஸை பற்றியான ஒரு டீட்டெயில்டான டீகோட் ஈவன் ப்ரெசன்டேஷன் மாதிரி கூட பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வழக்கை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவோ கேசஸ் நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்களா. ஸோ முதல் பகுதியில் இந்த வழக்கை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இங்கே என்ன எவிடன்ஸ் கிடைச்சது, எப்படிலாம் அந்த எவிடன்ஸ் கண்டாமினேட் ஆனது அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் பார்த்து இந்த வழக்கோட இறுதி வரைக்கும் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வழக்கை நம்ம 1 by 1 டீகோட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி எவிடன்ஸ், அது எப்படி டேம்பர் ஆச்சு, உண்மையிலே இந்த வழக்கில் என்னதான் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். கடைசி வரைக்கும் இந்த கேஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. இது எனக்கும் ஒரு புதுவித அனுபவமாக இருக்கு, உங்களுக்கும் ஒரு புதுவித அனுபவமா இருக்குங்கிற மாதிரி நான் நம்புறேன். இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க உத்தரப்பிரதேசில் இருக்க நோய்டாங்கிற ஃபேமஸான சிட்டி. அதுவும் ஐடி ஹப்ல பெங்களூருக்கு அப்புறம் இங்க இல்லாத கம்பெனியே கிடையாது. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஆப்பிள்ல இருந்து இல்லாத அவ்வளவு ஃபேமஸான கம்பெனி இருக்கிறதுனால நிறைய பேர் அங்க ஐடி பீப்புள் இருக்காங்க. ஈவன் டெல்லியில இருந்து தங்கி கூட நோய்டாக்கு டெய்லி போயிட்டு வர பீப்புளும் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நோய்டால 2008ஆம் வருஷம் தல்வார் ஃபேமிலிங்கிற ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. இந்த ஃபேமிலியில மொத்தம் 3 பேர் தான். இந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவர் பேரு ராஜேஷ் தல்வார், அவங்க மனைவியோட பேரு நுபுர் தல்வார். இவங்க 2 பேருமே டென்டிஸ்ட், டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கன்னா இதே நோய்டால இருக்க ஃபோர்டிஸ்ங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தனியா பிரைவேட்டா ஒரு கிளினிக் வச்சும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 6 வருடமா குழந்தை இல்லைங்கிறதுனால ஃபைனலா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு ஆருசி தல்வாருங்கிற மாதிரி பேர் வச்சு ரொம்ப செல்லமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பெண் குழந்தைனாலே ஒரு செல்லம் இருக்கும். இவ்வளவு வருடம் கழிச்சு பறக்கும்போது அந்த குழந்தைக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து கண்ணும் கருத்துமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக டாக்டர்ஸ் அப்படின்னா அவங்களோட வேலை எப்படி இருக்கும், அவங்க டைம் அவங்களுக்கு உடையது இல்லை. அப்போ என்ன ஆகுனா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறக்கூடிய டைம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த பெண் நுபுர் தல்வாரால் வீட்டில் க்ளீன் பண்ண முடியாது, சமைக்க முடியாது, வீட்டு வேலைகளை பார்க்க முடியாதுங்கிறதுனால இவங்க ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. டிரைவர் ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி மற்ற வீட்டு வேலைகளை பார்த்து வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு நபரை வீட்டோட வச்சிருக்காங்க. அந்த நபரோட பேரு ஹேம்ராஜ். அவர் பேசிக்காவே நேபாளத்தை சேர்ந்தவர். 45 வயசாகுது. தன்னோட குடும்பத்தை விட்டு வேலை வாய்ப்புக்காக நோய்டாக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 2 டைம் தன்னோட மனைவி குழந்தைகளை போய் பார்த்துட்டு வருவார். மற்றபடி அவரோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வீட்டை கிளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இந்த கணவன் மனைவி இல்லாதப்ப இந்த வீடை டேக் ஓவர் பண்ணிக்கிறது. அப்போ இவருக்குன்னே தனியாக ஒரு ரூம் கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தங்கி இருக்கிறது எங்கே அப்படின்னா, ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில். கேட்டட் கம்யூனிட்டினா 2008ஆம் வருஷமே ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. மொத்தம் 1886 அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அதில் 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தங்கி இருக்கிறது ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் 2nd ஃப்ளோரில் இருக்கு. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே போனவொடனே ஒரு லிவிங் ரூம் இருக்கும். அந்த லிவிங் ரூமில் லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை தான் ஹேம்ராஜுங்கிற இந்த சர்வெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போனோன்னா இந்த பக்கம் ரைட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்கும். இதில் கணவன் மனைவி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆருசி தல்வாருக்கு இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படி தாண்டி போனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடிக்கு போகலாம். அப்படி போய் மொட்டை மாடிக்குன்னு ஒரு டோர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவங்க கணவன் மனைவி என்னதான் தன்னோட குழந்தைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி மற்ற பேரண்ட் மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி பக்கத்தில் உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்க முடியாம இருந்தா கூட, இந்த பெண்ணுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்தா கூட
ஆருசி தல்வார் எப்பவுமே அந்த சுதந்திரத்தை தவறான பழக்கத்துக்கு பயன்படுத்தினதில்ல. அவங்களும் சின்சியரான ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க. தன்னோட அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல பெண் குழந்தையா இருந்துட்டு வராங்க. இந்த கணவன் மனைவியோட டெய்லி ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னா, கணவன் மனைவி 2 பேருமே காலையில கிளம்பி ஃபர்ஸ்ட் அவங்க கிளினிக் போவாங்க. மதிய வரைக்கும் கிளினிக்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு வந்து அந்த ஃபோர்டிஸ்ங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. மே மாதம் 15ஆம் தேதி 2008ஆம் வருஷம் இந்த கணவர் ராஜேஷ் தல்வாருக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஃபுல் டே ஒர்க் இருக்கிறதுனால அவர் கிளினிக்கு போகாமல் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க மனைவி நுபுர் தல்வார் காலையில் 9 மணிக்கு அவங்க குழந்தைய ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் இவங்க கிளினிக் போகிறாங்க. 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிளினிக்லேருந்து 1:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது ஆருசி தல்வாரை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்றாங்க. ஒரு 2 hours பிரேக் எடுத்ததுக்கப்புறம் மதியம் 3:30 மணிக்கு இவங்களும் ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இவங்க டியூட்டி எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ 8க்கு முடிஞ்சு ஒரு 8:30க்கு திரும்ப இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே ஆருசி தல்வார் வீட்டில் இருக்காங்க. பட் அவங்க கணவருக்கு ராஜேஷ் தல்வாருக்கு அன்னைக்கு நிறைய வேலை இருந்ததுனால அவர் நைட்டு 9:30 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 மணி ஆகுது. அவர் வீட்டுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா காரில் தான் வருவார். உமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து டிரைவராக வேலை பார்க்குறாரு. ஸோ அன்னைக்கு சம்மந்தப்பட்ட நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு கொண்டு வந்து அந்த உமேஷ் வந்து இந்த ராஜேஷை வீட்டில் விடுறாரு. வீட்டில் இப்படி ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிட்டு பார்க்கும்போது வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. நுபுர் தல்வார் இருக்காங்க, ஆருஷி தல்வார், அந்த கேம்ராஜ் இருக்காங்க. என்ன அன்னைக்கு வீட்டில் ஸ்பெஷல்னா, மறுநாள் ஆருசி தல்வாருக்கு வந்து பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க அபார்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் பார்க்கிங் பிரச்சனை இருக்கிறதுனால உமேஷ்ங்கிற அந்த டிரைவர் என்ன பண்ணுவார்னா, இங்க இருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இந்த ராஜேஷ் தல்வாரோட மாமியார் வீடு இருக்கு, அங்கதான் போய் காரை பார்க் பண்ணுவாரு. காரை பார்க் பண்ணி சாவியை கொடுக்க வர்றாரு. அப்படி திரும்ப கொடுக்க வரும்போது நைட்டு 10:30 மணி இருக்கும். எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கணவன் மனைவி ஆருசி தல்வார். ஏன்னா மறுநாளைக்கு அந்த குழந்தைக்கு பர்த்டேங்கிறதுனால செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ இந்த தம்பதிகள் தங்களோட பொண்ணுக்கு ஒரு டிஜிட்டல் கேமரா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கேக் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் கேமராவில் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படி ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு 10:45 11 மணி ஆயிடுது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. கணவன் மனைவி ஒரு பெட்ரூமில், ஆருசி இந்த பக்கம், ஹேம்ராஜ் இந்த பக்கம். ஸோ இப்போ இந்த கணவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டு 11 மணிக்கு அவங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் வருது. இப்போ இந்த ராஜேஷ் தான் ஃபோன் எடுக்கிறாரு. அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒரு ஒர்க் வருது. அவசரமாக ஒரு இமெயில் அனுப்புகிற மாதிரி சிச்சுவேஷன். ஜென்ரலாக இவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே அந்த வைஃபை ரவுட்டரை ஆஃப் பண்ணிடுவாங்களாம். இவரும் ஆஃப் பண்ணிட்டாரு. பட் அன்னைக்கு ஒரு மெயில் அனுப்பணுங்கிறதுனால திரும்ப அந்த ரவுட்டரை ஆன் பண்ணி இவர் தன்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி சிறிது நேரம் ஒர்க் பண்ணுறாரு. நைட்டு கரெக்டாக 11:57 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு மெயில் அனுப்புகிறாரு. அப்படி மெயில் அனுப்புனதுக்கப்புறம் இவர் ரவுட்டரை ஆஃப் பண்ணலை. ஸோ லேப்டாப்பை மூடி வச்சுட்டு 12 மணிக்கு இவர் தூங்க போயிடுறாரு. இப்போ கணவர் தூங்க போனதுக்கு அப்புறம் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி தன்னோட பொண்ணு ரூமுக்கு போயிட்டு குட் நைட் சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஆருஷியோட ரூமில் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க கதவை திறந்து பார்க்கும்போது இப்போ வந்து நைட்டு 12:30 மணி. அப்போ ஆருஷி வந்து ஒரு சேத்தன் பகத் எழுதுன புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட பொண்ணுக்கிட்ட ஓகேம்மா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு குட் நைட் சொல்லி இவங்களும் படுக்க போயிருக்காங்க. ஸோ இடைப்பட்ட இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக 12:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு லேண்ட்லைன் அடிக்குது. அப்போ யாருமே அந்த ஃபோனை எடுக்கல. அதுக்கப்புறம் ஆருசி தல்வாரோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜும் டெலிவரி ஆகலை. இந்த ஃபோன் பண்ணது யாரு, இந்த மெசேஜ் பண்ணது யாருன்னா, ஆருசி தல்வாரோட ஒரு காதலர் இருக்கான், ஒரு சின்ன பையன், அவனும் ஸ்கூல் படிக்கிறவன். அவனுக்கும் ஆருசி தல்வாருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்துருச்சு அன்னைக்கு. உங்களுக்கு தெரியல, சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க படிக்கிறீங்க, லவ் பண்ணும்போது அடிக்கடி கோவிச்சுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்போதுனா, நைட்டு 9 மணிக்கு உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. உடனே ஆருசி தல்வார் தன்னோட ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் அந்த ஃபோனுக்கு அடிச்சு பார்க்குறா, ரீச் ஆகல. இவனுக்கு வந்து தன்னோட காதலியை சமாதானப்படுத்தாம தூங்க போறதுல இஷ்டம் இல்லை. அதனால லேண்ட்லைனுக்கு அடிச்சு பார்க்குறான், அதையும் எடுக்கல. ஆருசி ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புறான், அப்பையும் டெலிவர் ஆகல. சரி கோவமா இருப்பா, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காதலரும் ஃப்ரீயா விட்டுட்டான். ஸோ இதுதான் நைட்டு வந்து 12:30 மணி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுகள். நைட்டு 12:30 மணிக்கு புக்கு படிச்சுட்டு தன்னோட பொண்ணுக்கு ரூமுக்கு போன அவங்க அம்மா குட் நைட்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல. பட் இதுதான் தன்னோட பொண்ணை அவங்க உயிரோட பார்க்க போற கடைசி தருணங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் அந்த ஆருசி தல்வாரோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. இப்படியெல்லாம் கூட ஒரு மர்மமான வழக்கு இருக்குமா? அப்படிப்பட்ட வழக்கு நம்ம இந்தியாவில் நடந்ததாங்கிற மாதிரி இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது.
ஆருசி தல்வாரை யாரு கொலை பண்ணது, உண்மையிலேயே ஆருசி தல்வாரோட வாழ்க்கையில என்னதான் நிகழ்ந்தது, இந்த வீட்டுக்குள்ள 17ஆம் தேதி காலையில என்னதான்ப்பா நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவில் அங்கங்கே வர்ற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக உங்கள் மைண்டில் வந்து அப்படியே மேப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில் இந்த கேஸை டீகோட் பண்ணும்போது எனக்கு வந்து அதே கொஸ்டினும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த எவிடன்ஸ் ஒவ்வொன்றத்தையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்க போது. ஸோ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு எவிடன்ஸையும் உங்கள் மனசில் அப்படியே பதிய வச்சுட்டு வாங்க. 16ஆம் தேதி என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னா நார்மலாக ஒரு உடன் டோர் இருக்குமா, அதுக்கு பின்னாடி ஒரு சேஃப்டி கிரில் வச்சிருப்போமா. இவங்க வீட்டில் அதையும் தாண்டி இன்னொரு கிரில் இருக்கு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா 2 கிரில்லை ஓப்பன் பண்ணி மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வீட்டுக்குள்ள வர முடியும். இவங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் செட்டப் வச்சிருக்காங்கன்னா, ஒன்று சேஃப்டிக்கு வச்சிருக்காங்க, அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள ஒரு சர்வெண்ட்டை வந்து தங்க வச்சிருக்காங்க. அந்த ஹேம்ராஜோட ரூமுக்கு வந்து 2 கதவுகள் இருக்கு. ஒரு கதவை திறந்தா அவங்க வீட்டுக்குள்ள இன்டீரியரா போகலாம், இன்னொரு கதவை திறந்தா இந்த 2 கிரிலுக்கு வெளியில அப்படி வெளியில வரும் அந்த கதவு. ஸோ தட் மீன்ஸ் ஹேம்ராஜை பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் சாத்தி இருந்தா கூட இன்னொரு டோர் வழியா அவனோட ரூமுக்குள்ள போகலாம், அங்க இருந்து இந்த வீடு ஃபுல்லா அக்சஸ் பண்ண முடியும். இது எதுக்கு அவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா, இவ சர்வெண்ட்டுங்கிறதுனால ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நிறைய வெளியில போகணும், கடைக்கு போயிட்டு வரணும், திங்ஸ் வாங்கணும். அதனால இந்த சர்வெண்ட்டுக்கும் ஒரு சுதந்திரம் வேணும், நம்மளுக்கும் அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மறுநாள் 16ஆம் தேதி காலையில இவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு பாரதிங்கிற ஒரு பெண்மணி வருவாங்க. அந்த பெண்மணி அன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டோட கிரில் கதவுகள் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு. இந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. இந்நேரம் ஹேம்ராஜ் எந்திரிச்சிருப்பான், கதவை திறந்து வச்சிருப்பான். நம்ம எப்பவுமே வீட்டுக்குள்ள போய் பாத்திரம் கழுவுமே, இன்னைக்கு ஏன் இந்த ஹேம்ராஜ் எந்திரிக்கலன்னு இந்த பொண்ணு காலிங் பெல் அடிக்கிறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே வீட்டுக்கு வெளியில இருந்து அப்படி கத்தி கத்தி கூப்பிடும் போது அப்ப அந்த வீட்டோட மொட்டை மாடியில இருந்து இந்த நுப்பூர் தல்வார் பாக்குறாங்க. என்னாச்சு பாரதின்னு கேட்குறாங்க. மேடம் டோர் வெளியில கூடி கிரில் லாக் ஆயிருக்குங்கிறாங்க. ஒன்னும் இவங்களுக்கு புரியல, தெரியல. மேபி இந்த ஹேம்ராஜ் வெளியில பால் வாங்க போயிருப்பான், அதனால பூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த கீயை தூக்கி போடுறேன், மாடியிலேருந்து மொட்டை மாடியிலேருந்து நீ திறந்துட்டு உள்ளவான்னு கீயை அங்கே தூக்கி போடுறாங்க. இவங்க அப்படி தூக்கி போட்டோன்னா அந்த பொண்ணு அப்படி வெளிப்புறமா கீயை எடுத்துட்டு திறக்க வரலான்னு பார்த்தா சிறிது நேரத்துக்கு முன்னாடி பூட்டப்பட்ட அந்த கதவுகள் இப்போ திறந்துருக்கு. அப்போ உண்மையிலே அவங்களுக்கு புரியல, இப்போ யார் திறந்தா, சரி ஓகே ஒருவேளை ஹேம்ராஜ் வந்திருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இந்த பெண்மணியும் கதவை திறந்துட்டு வழக்கம் போல அந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு போறாங்க. ஸோ எப்போ இந்த பாரதிங்கிற வேலைக்கார பெண்மணி வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டோட குடும்பத் தலைவர் ராஜேஷ் தல்வார் எந்திரிச்சு வந்து இப்படி லிவிங் ரூம்ல சோஃபால உட்காந்துருக்காரு. அவங்க மனைவியும் எந்திரிச்சு வர்றாங்க. அப்படி வழக்கம் போல காஃபி குடிக்கிறதுக்காக லிவிங் ரூம்ல வந்து உட்கார்ந்த அந்த ராஜேஷ் தல்வாருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அவங்க பொண்ணோட ரூமோட கதவுகள் இன்னும் சும்மா பூட்டப்பட்டிருக்கு. பட் அந்த லிவிங் ரூம்ல வந்து ஒரு சின்ன விஸ்கி பாட்டிலை பார்க்குறாரு. அந்த விஸ்கி பாட்டில மட்டும் அவர் அதிர்ச்சி ஆகல, அந்த விஸ்கி பாட்டில் ரத்தம் தோய்ந்த நிலையில இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இங்க எப்படி ஒரு விஸ்கி பாட்டில் வந்தது, அதுல எப்படி ரத்தம் வந்ததுன்னு. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இவருக்கு வந்து வீட்டில் நிறைய குடிக்கிற பழக்கம் இருக்கு. அதுக்காக ஓப்பனா ஒரு பார் மாதிரிலாம் வச்சுக்கல, ஹிடனா அதாவது மறைவா இருக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்காரு. அதாவது ஒரு டோருக்கு பின்னாடி உடன்ல நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சிருப்பாரு. அதோட ஆக்சஸ் ஒன்லி இந்த ராஜேஷ் தல்வாருக்கும் அவங்க மனைவிக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது. ஈவன் யாராவது கெஸ்ட் வந்து பார்த்தா கூட இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பாட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியாது. அப்படி மறைவா வைக்கப்பட்ட விஸ்கி பாட்டில் எப்படி லிவிங் ரூமுக்குள்ள வந்ததுங்கிறது ஒரு அதிர்ச்சி. ரெண்டாவது, அதுல எப்படி இவ்வளவு ரத்தம் இருக்கு அப்படிங்கிறது அதிர்ச்சி. உடனே பதட்டப்பட்ட இந்த ராஜேஷ் என்ன சொல்றாரு, தன்னோட மனைவியை கூப்பிட்டு நீ உடனே போய் நம்ம பொண்ணோட ரூமை செக் பண்ணுங்கிறாரு. உடனே அவங்களுக்கும் புரியல, அந்த பொண்ணோட ரூமை திறந்துட்டு போறாங்கல்ல, நுப்பூர் தல்வார் வீறிட்டு அழுகிறாங்க. இவங்க அலறல் சத்தத்தை கேட்டு அவங்க கணவர் உள்ள போறாரு, அவர் கத்தி கதறி அழுகிறாரு. இவங்க 2 பேரோட அலறல் சத்தத்தை கேட்டு அந்த வேலைக்கார பெண்மணி உள்ள போய் பார்த்தா அங்க பெட்ரூம்ல அந்த பெட்டில் ஆருசி தல்வார் சடலமா இருக்காங்க. அவங்க தலையில கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு, கழுத்துல இப்படி கட் பண்ணிருக்காங்க, எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அவங்களோட ஸ்கூல் பேக் இருக்குல்ல, அதை வந்து அவங்க ஃபேஸ்ல இப்படி மேல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பிங்க் கலர் ஒரு பில்லோ இருக்கு,
இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, இதுல எதுலையுமே ரத்தம் இல்லை. இந்த இன்சிடென்ட்டை பார்த்து பதட்டமான அந்த பாரதிங்கிற வேலைக்கார பெண் வெளியில வீறிட்டு அலறிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூப்பிடுறாங்க. ஃபைனலா இதை பத்தி காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இப்போ போலீஸ் அதிகாரிகளும் ஒரு சிறிது நேரம் கழிச்சு தான் கிரைம் சீனுக்கு வர்றாங்க. 7:30 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடக்குது, 10:30 மணிக்கு தான் போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, போலீஸ் அதிகாரிகள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிரைம் சீனை பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 20-30 பேர் வந்துடுறாங்க. ஈவன் லிவிங் ரூம் மட்டுமல்ல, அந்த பொண்ணோட சடலம் இருக்கிற அந்த பெட்ரூமுக்கும் போகிறாங்க. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுனா, கிரைம் சீனில் கிடைக்கிற எல்லா தடயங்களும் சிதைக்கப்படும், கண்டாமினேட் ஆயிரும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொலைகாரன் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் விட்டுட்டு போயிருப்பான். இந்த டயத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து அதே செவத்தில் போய் கை வச்சாங்கன்னா என்ன ஆகும்? இது கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட்னு தெரியாமல் போகும்ல. ஸோ 10:30 மணிக்கு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க, அந்த கிரைம் சீனை பார்க்குறாங்க. வீடை ஃபுல்லாக பார்க்கும்போது வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவுமே இல்லை. ஒன்று இந்த கொலையை பண்ணவன் தெரிஞ்சவனா இருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டுக்கு உள்ள இருக்கிற நபராக தான் இருக்கணும். இதுதான் போலீஸோட அசம்ஷன். ஸோ அவங்களும் அந்த பாட்டில், விஸ்கி பாட்டிலை ஒரு தடயமாக எடுத்துக்கிறாங்க. அந்த விஸ்கி பாட்டில் நிறைய ரத்த கரைகளை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடும் போது அந்த வீட்டோட ஒரு மாடிப்படி, அதாவது நான் சொன்னேன்ல, இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா ரூம் இருக்கும், ஆர்சி ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மாடிப்படி, அதில் ஏறி போனால் மொட்டை மாடி, டெரஸ் வரும். ஆக்சுவலி அங்கே ஒரு டோர் வந்து லாக் செய்யப்பட்டிருக்கு, உள்ள கூடி பூட்டு போட்டப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் அதிகாரிகளும் அந்த மாடிப்படியை கேஷுவலாக கடந்து போகும்போது அங்கே நிறைய ரத்த கரைகளை பார்க்குறாங்க. ஈவன் அந்த ஹேண்ட் ட்ரையல் மாடிப்படி பிடிச்சிருக்கிற போகிற வழியில் அங்கேயும் நிறைய ரத்தக்கரை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாடிப்படி லாக் இருக்குல்ல, அங்கேயும் நிறைய ரத்தக்கரை இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதவை திறங்க, நாங்கள் பார்க்கணுங்கிறாங்க. அப்போது இந்த ராஜேஷ் தல்வார் என்ன சொல்கிறாரு, சார் இங்கே நீங்கள் செக் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்த்ததா யார்கிட்டையும் சொல்ல வேணாம், உங்களுக்கு நான் 25,000 ரூபா பணம் தர்றேங்கிற மாதிரி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த ஏரியாவில் வேணால் நீங்கள் வேணால் வெளியில் ஸ்ட்ரீட்டில் போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாடிப்படியில் ஏன் ரத்தம் வந்தது, எப்படி வந்தது, உண்மையிலே ஏன் அந்த மொட்டை மாடி கதவை திறக்கிறதுக்கு அவர் இவ்வளோ தூரம் யோசிச்சாரு, ஏன் போலீஸ் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற பலவிதமான கொஸ்டின் வந்தால் கூட போலீஸ் அதிகாரிகளும் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களும் இந்த மாடிப்படியை போய் செக் பண்ணாமே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த கிரைம்லையும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கிரைம் சீன் அப்படிங்கிறது வந்து உடனே செக்யூர் பண்ற ஒரு விஷயம். அந்த இடத்துல ஒரு 3வது நபர் வரக்கூடாது. கொலை நடந்தப்போ இல்லை அந்த கிரைம் சீனை கண்டுபிடிச்சப்பட்டப்போ உள்ள ஒவ்வொரு பொருளும் எந்த இடத்துல எங்கெங்க இருந்ததோ அப்படியே இருக்கணும், 1 இன்ச்சு கூட நகரக்கூடாது. இதுதான் வந்து கிரைம் சீனோட ஒரு புரோட்டோகால். பட் இந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் ஆஃபீஸர் மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ராஜேஷ் தல்வார் தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற மற்ற பணிப்பெண்களை வச்சு இந்த கிரைம் சீன் இருக்குல்ல, அதாவது ஆருஷி தல்வார் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அந்த பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு, ஃப்ளோரை ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு, செவத்தில் நிறைய ரத்தம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய தவறு. அதுவும் கிரைம் சீன்ல கிடைக்கிற அந்த பிளட் ஸ்பாட்டர் இருக்குல்ல, அதை வச்சு எவ்வளவு விஷயங்கள் நம்ம கண்டுபிடிப்போம். அந்த பெண்ணை எப்படி தலையில் அடிச்சாங்க, எங்க அடிச்சாங்க, அடிக்கும் போது அந்த பெண் எங்க இருந்துச்சு, தன்னோட உயிரை காப்பாற்ற போராடிச்சா அப்படிங்கிற பலவித விஷயங்களை அந்த பிளட் ஸ்பாட்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் அதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இந்த மாதிரி தடயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு, ஈவன் போலீஸ் அதிகாரிகள் அங்க இருக்கும் போது. அதுதான் இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேல்யூபிள் பொருளும் திருடு போகல, 1 பைசா கூட திருடு போகல. ஸோ கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை இல்லை. இப்போ ஆர்சி தல்வாரோட உடலை ஃபர்ஸ்ட் வெளிப்புறமா பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க தலையில ஒரு நபர் ஒரு கடுமையான பொருளை வச்சு தாக்கின மாதிரி ஒரு தடயம் கிடைக்குது. பிளண்ட் ஃபோர்ஸ் டிராமா, மேபி அதுலேயே அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண் மரணம் அடையணுங்கிறதுக்காண்டி அந்த பெண்ணோட கழுத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த 2 ஆயுதத்தையும் அந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கல. ஸோ இதுக்கப்புறம் இந்த பெண்ணோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஆர்சி தல்வாரோட அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க, இந்த கிரைமை யாரு பண்ணியிருக்கா, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, சார் எங்க வீட்டில் ஹேம்ராஜ்னு ஒருத்தனை தங்க வச்சோம், நேபாள சேர்ந்தவன், இப்போ அவன் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான், எங்க போனான்னு தெரியல, அவன் தான் சார் என்னோட பொண்ணை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ ஏற்கனவே போலீஸ் என்ன சந்தேகப்பட்டாங்க, இது ஒரு இன்சைடர் ஜாப், வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நபர் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டயத்தில் ஹேம்ராஜ் மிஸ் ஆனதுனால ஸோ இப்போ சந்தேகமே கிடையாது, இது வந்து அந்த ஹேம்ராஜ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் ஓகேப்பா, உங்க பக்கத்து ரூம்ல உங்க பொண்ணை அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, கத்தியை வச்சு கட் பண்ணியிருக்காங்க கழுத்தை, உங்களுக்கு சத்தம் கேட்கலையான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்க ரூம்ல ஓடுற ஏசி வந்து பயங்கரமான சத்தம் வரும் சார், உள்ள போய் கதவை சாத்திட்டா வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதனால தான் எங்களுக்கு தெரியலங்கிறாரு.
உடனே போலீஸ் அதிகாரிகள் ஒரு நாய்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூமை சாத்திட்டு ஏசியை போட்டு பார்த்தா உண்மையிலேயே வெளியில் நடக்கிறது சத்தமே கேட்கல. அப்போ இவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆர்சி தல்வாரை மேபி அந்த ஹேம்ராஜ் கொலை பண்ணிட்டு தலைமறைவாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. இப்போ இந்த பெண்ணோட உடல் பிரேத பரிசோதனைக்கு போது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்கிட்ட தவறாக நடந்திருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பேசிக்காக செக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த பெண்ணோட தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த காயம் ஏற்பட்டப்பவே அவங்களோட ஹார்ட் பீட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருக்கு, இல்லை ஸ்டாப் பண்ண போகிற ஸ்டேஜில் இந்த பெண்ணோட கழுத்தை அறுத்திருக்காங்க. ஸோ மேபி தலையில் அடித்ததுனால தான் மரணம் நிகழ்ந்திருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த 14 வயசு பெண்கிட்ட தவறாக நடந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. சரி, அந்த பெண்ணோட உடம்புலேருந்து கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்புலேருந்து பலவிதமான கிளீனிங் நடந்திருக்கு. அதாவது யாரோ ஒரு நபர் சுத்தம் செஞ்சிருக்காங்க. அதனால கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலையும் எடுக்கல. பட் அந்த பெண்ணோட அந்த பிரைவேட் பார்ட் வந்து கிளீன் செய்யப்பட்டதுனால உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு, யாராவது இந்த பெண்ணை தவறாக நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறத 100% வந்து அந்த பிரேத பரிசோதனை பண்ணுற டாக்டரால் உறுதி செய்ய முடியல. பட் இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் இதுவரைக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணுக்கு முதல் முறையாக பண்ணுறாரு. அதுவும் இந்த மாதிரி பாலியல் வழக்கில் பண்ணதே கிடையாது. அதனால இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யான்னு ஒரு சந்தேகம் வருது. அதே டயத்தில் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாக்டருக்கு பலவிதமான அழுத்தம் வருது. ஒன்று ஆர்சி தல்வாரோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் தல்வாரோட சகோதரர், அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர், நிறைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க ஒரு நபர். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்து இந்த டாக்டருக்கு ஃபோன் வருது. என்ன சொல்றாங்கன்னா, நீ பிரேத பரிசோதனையில் என்ன வேணாலும் எழுதிக்கோ, அந்த பெண்கிட்ட தவறா நடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேபி பணத்தை வச்சு கூட விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்து அந்த பேத்தாலஜிஸ்ட் கிட்டேயும் வந்திருக்கு. ஸோ இவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் தான் அந்த ஆர்சி தல்வாரோட பிரேத பரிசோதனை நடந்திருக்கு. அவங்களோட மரணம் எப்போ நிகழ்ந்திருக்கலாம்னா, நைட்டு 3 மணிலேருந்து ஒரு 4 மணிக்குள்ள, இல்லைனா ஒரு 2 to 4 இந்த டயத்துக்குள்ள தான் ஆர்சி தல்வார் கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இப்போ மறுநாள் போலீஸ் அதிகாரிகள், ஒரு சீனியர் போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அந்த கிரைம் சீனுக்கு போகிறாங்க. ஏற்கனவே கிரைம் சீன் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு. அதில் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. பட் அப்படி போய் பார்க்கும்போது இந்த சீனியர் அஃபிஷியல் எல்லாமே பார்க்குறாங்க, மாடிப்படியில் வந்து இப்படி ஒரு ரத்தக்கரை இருக்குது. அதை பார்த்தவொடனே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இதை ஏன் செக் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த ஏற்கனவே நேற்று 25,000 ரூபாய் வாங்கின அதிகாரிகளை திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதவை உடனே திறங்கங்கிறாங்க. ஏன்னா அந்த மொட்டை மாடிக்கு போகிற கதவோட ஹேண்டில்லையும் ரத்தம் இருக்குது. இப்போ இவர் என்ன சொல்கிறார், ராஜேஷ் தல்வார், நாங்கள் இந்த கதவை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, என்கிட்ட சாவி இல்லைங்கிறாரு. சாவி இல்லைன்னா என்ன, கதவை உடைங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கதவை உடைச்சிட்டாங்களா, அப்படி மொட்டை மாடியில் போகும்போது நிறையா டிராகிங் மார்க்கை பார்க்குறாங்க. அதாவது ரத்தம் தோய்ந்த டிராகிங் மார்க்கை பார்க்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு பொருள்லேருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, அந்த பொருளை அப்படி தரன்னு இழுத்துட்டு போன மாதிரி தெரியுது. அப்படி அந்த டிராகிங் மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு போனவங்களுக்கு அங்கே இருக்க வாட்டர் டேங்க் பக்கத்தில் இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அதாவது யாரு ஆர்சி தல்வாரை கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருப்பானோ அப்படின்னு போலீஸ் தேடிட்டு இருந்த இந்த வீட்டோட வேலைக்காரன் ஹேம்ராஜ்ங்கிற நபரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபரோட சடலம் ஒரு 1 or 2 days அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் இந்த வெப்பத்தில் ஒரு டீகம்போஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த நபரோட உடலை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த மொட்டை மாடியில் வச்சு தான் கழுத்தை கட் பண்ணிட்டு இங்கே தான் தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அந்த நபரோட தலையிலையும் ஆர்சி தல்வாரோட தலையில என்ன மாதிரி காயம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி காயம் இருக்கு, அதே மாதிரி கழுத்தை கட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரே பொருளை வச்சு தான் 2 பேர் தலையிலையும் அடிச்சிருக்காங்க. ஒரே ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு தான் 2 பேரோட கழுத்தையும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஒரு சிம்பிளான கன்க்ளூஷன், 2 கொலையையும் பண்ணது ஒரே நபர் தான். அப்போ ஹேம்ராஜ் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சந்தேகப்பட்டு அவனை தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவனும் கொலை செய்யப்பட்டதுனால இவங்க 2 பேர்த்தையும் யாரு கொலை பண்ணியிருப்பா, எதுக்காக கொலை பண்ணியிருப்பா, அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்னங்கிற மாதிரி விசாரணை பண்றாங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் இந்த உடலை கைப்பற்றிட்டு வரும்போது, அதாவது ஹேம்ராஜோட உடலை கைப்பற்றிட்டு வரும்போது, இந்த மொட்டை மாடி போற வழியில வந்து ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு உள்ளங்கை பிரிண்ட் செவத்துல இருக்கு. ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு உள்ளங்கை பிரிண்ட் இருந்துச்சுன்னா அது கொலைகாரனுக்கு சம்பந்தமான பிரிண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் இதுல என்ன பிரச்சனைனா, இந்த வீட்டுக்குள்ள வந்த நிறைய பேர் மாடிப்படிக்கும் வந்துட்டு போனதுனால அந்த ரத்தம் தோய்ந்த ஃபிங்கர் பிரிண்டும் கண்டாமினேட் ஆயிருக்கு.
அதையும் ஃபாரன்சிக் டீம் எடுக்க முயற்சி பண்றாங்க, சரியான ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தடயம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தா ஈஸியா கொலைகாரனை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குமா? ஸோ அங்கேயும் வந்து கோட்டை விட்டாங்க. ஸோ அந்த ரத்தம் தோய்ந்த உள்ளங்கை பிரிண்ட் யாருக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா கிளியரான பிரிண்ட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் இன்னொரு மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ரத்தம் தோய்ந்த நிலையில் ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷூ பிரிண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த கொலைகாரனோட ஷூ பிரிண்ட் 8ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அவங்க அப்பா ராஜேஷ் தல்வாரோட ஷூவை செக் பண்ணி பார்க்கும்போது அது நம்பர் 6 இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் இந்த கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஷூ பிரிண்ட் வந்து உணர்த்துது. அதுக்கப்புறம் இப்போ ஹேம்ராஜோட ரூமை போய் செக் பண்ணி பார்க்கும்போது 2 மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஹேம்ராஜோட பெட்டு வந்து நீட்டா மடிக்கப்பட்டு இருக்கு. தட் மீன்ஸ் ஹேம்ராஜ் நைட்டு பெட்டுக்கு படுக்க போறதுக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது வந்து என்ன நிகழ்ந்திருக்குன்னா, ஹேம்ராஜுக்கு அன்னைக்கு நைட்டு பர்த்டேக்கு முந்தின நாள் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டாங்களா, ஹேம்ராஜ் தான் சமைச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பிளேட்ல கொடுத்துருக்காங்க. அவர் தன்னோட ரூம்ல உட்காந்து தான் சாப்பிடுவாரு. பட் அந்த ஃபுட்டும் ஹேம்ராஜோட ரூம்ல இருக்கிறதுனால அன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஹேம்ராஜ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் ஹேம்ராஜ் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஆருசி தல்வார் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஆருசி தல்வார் நைட்டு 12:30 மணி வரைக்கும் உயிரோடு இருந்ததை அவங்க அம்மா அப்பா பார்த்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க பர்த்டேக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா கிஃப்ட் பண்ணியிருக்காங்களே, அதில் மொத்தம் ஒரு 15-20 ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ அந்த டிஜிட்டல் கேமராவை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் செலக்டிவாக 5 ஃபோட்டோ தான் இருக்கு. மீதம் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் யாரோ டிலீட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த டிஜிட்டல் கேமராவில் கிடைச்ச அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்கும்போது முந்தின நாள், அதாவது இந்த ஆருசி தல்வாரோட பர்த்டேக்கு முந்தின நாள் செலிப்ரேட் பண்ணாங்களே, அப்போ இந்த கணவன் மனைவி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நுபூர் தல்வாரோட ட்ரெஸ்ஸில் எந்த விதமான ரத்த கரையும் இல்லை. பட் ராஜேஷ் தல்வாரோட ட்ரெஸ்ஸில் சில ரத்த கரைகள் இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஆருசி தல்வாரோட ரத்தம் தெரியுது. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், சார் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், என் பொண்ணு செத்து கிடக்கா, பக்கத்தில் போய் அவளை என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணி போகிறப்ப அந்த ரத்தம் என்னோட ட்ரெஸ்ஸில் ஒட்டிருச்சு அப்படிங்கிறாரு. பட் அதே டயத்தில் இந்த ராஜேஷ் தல்வாரோட ட்ரெஸ்ஸில் ஹேம்ராஜோட ரத்த கரைகள் எதையுமே கண்டுபிடிக்கல. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்போ இவர் சொல்றது உண்மைதானே? இப்போ இவரே ஹேம்ராஜையும் கொலை பண்ணியிருந்தாருன்னா, அதுவும் தலையிலே அடிச்சு கத்தியை வச்சு கொலை பண்ணி தரன்னு உடம்பை இழுத்துட்டு போய் மொட்டை மாடியில் போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸில் ஹேம்ராஜோட ரத்தமும் இருக்குல்ல. பட் அந்த ரத்தமும் இல்லை. பட் அதே டயத்தில் ஒரு விஸ்கி பாட்டில் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த விஸ்கி பாட்டிலுக்கு ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கொலை செய்யப்பட்ட 2 பேரோட ரத்த கரையும் இருக்கு. ஹேம்ராஜோட ரத்த கரையும் இருக்கு, ஆருசியோட ரத்த கரையும் இருக்கு. சரி, இப்படி திங்க் பண்ணி பாருங்க. அந்த 2 பேரோட ரத்தமும் எப்படி வரும்னா, ஒரு கொலைகாரன் இருக்கான், 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கான்? விஸ்கி குடிச்சிருக்கான். அப்போ அதனால தான் 2 பேரோட பிளட் மிக்ஸ் ஆகி இந்த விஸ்கி பாட்டிலுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த விஸ்கியில கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல, அங்கதான் போலீஸ் கோட்டை விட்டாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எதையுமே லிஃப்ட் பண்ண முடியல. ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 ரத்தக்கரம் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி வேற டிஎன்ஏவோ இல்லை எந்த ஃபிங்கர் பிரிண்டோ கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்? 2 பேரோட ரத்தம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரிண்டை எடுக்க முடியுமா இல்லையா? அங்கேயும் ஃபாரன்சிக் டீம் கோட்டை விட்டுருக்காங்க. பட் என்னதான் இந்த ராஜேஷ் தல்வாருக்கு அகைன்ஸ்டா பிசிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட அவர் மேல போலீஸுக்கு சந்தேகம் இருக்கிறதுக்கு 2 மிக முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்று, இவங்க வீட்டில் அந்த விஸ்கி பாட்டிலாம் வச்சிருக்கிற அந்த கபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இவருக்கு மட்டும்தான் அக்சஸ் இருக்கு. அப்போ ஒரு 3வது நபரோ ஹேம்ராஜுக்கும் அக்சஸ் இல்லை. அப்போ அந்த விஸ்கி பாட்டில் வெளியில் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இவர் தான் அதை எடுத்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த கபோர்ட்லேருந்து இவர் தான் அந்த விஸ்கி பாட்டிலை எடுத்திருக்காரு. 2வது, ஆருசி தல்வாரோட உடல் கண்டுபிடிக்கும் போது அவங்களோட முகத்தில் ஒரு ஸ்கூல் பேக்கை வச்சிருக்காங்களே, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு. அதை நான் வந்து நிறைய கேஸில் பார்த்துருக்கேன். அதாவது யாராவது ஒரு நபரை கொலை பண்ணதுக்கப்புறம் இந்த விக்டிமோட உடம்பை கண்டுபிடிக்கும் போது சில பேரோட உடம்பை அப்படி தலையணையை மேலே வச்சிருப்பாங்க, சில பேரோட உடம்பு அந்த கொலைகாரன் வந்து பெட்ஷீட்டை வந்து போத்தி விட்டு போயிருப்பான். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்டர், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, கொலை செஞ்ச அந்த நபர் வந்து விக்டிமுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக இருக்கணும். ஸோ கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விக்டிமோட உடம்ப ஒரு இறந்த சடலமா பார்க்குற அளவுக்கு அவனுக்கு வந்து உடம்புல தைரியம் இல்லை, மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அந்த ஃபேஸை பார்க்க முடியாம தான் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து 99% உண்மை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆருசி தல்வாரை கொலை பண்ணது அவங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர் அப்படிங்கிற இந்த 2 ஃபேக்டரை வச்சு பார்க்கும்போது ராஜேஷ் தல்வார் தான் இதை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, எதுக்கு கொலை பண்ணணும்? மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரேத பரிசோதனை அறிக்கையில் இந்த பெண்ணோட பிரைவேட் பார்ட் கிளீன் செய்ய
செய்யப்பட்டிருக்கிறதுனால மேபி அந்த பெண்கிட்ட யாரோ ஒருத்தவங்க தவறா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்படி ஒரு தியரி திங்க் பண்றாங்க. இந்த ஹேமராஜ்ங்கிற வீட்டு வேலைக்கார நபருக்கும் ஆருசி தல்வாருக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம். நைட் ஏதோ சத்தம் கேட்டு இந்த நபர் எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. அப்போ தன்னோட 14 வயசு பொண்ணு 45 வயசு வேலைக்காரனோட பெட்ல இருக்கிறத பார்த்து இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து இவங்க 2 பேத்தையும் அடிக்கிறாரு. அடிச்சு கத்தியை வச்சு கொலை பண்ணிட்டு அந்த ஹேமராஜர் உடலை தரதரன்னு எடுத்துட்டு போய் மாடியில் போட்டிருக்காரு. இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தேதி சொன்னா கூட இதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஹேமராஜ் தான் ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்டிருக்கான். அவன் ரூமுக்கே போல, சாப்பிடவே இல்லை. ரெண்டாவது இவரோட ட்ரெஸ்ஸில் ஹேமராஜோட ரத்தக்கரை எதுவுமே இல்லை. பட் 2 பேத்தையும் அடிச்சு கொண்டிருந்தா கண்டிப்பாக அவனோட ரத்தக்கரையும் வந்திருக்கும். ஸோ ஹேமராஜோட ரத்தம் ஒரு சொட்டு கூட இல்லாமல் எப்படி அவனை கொலை பண்ணி தரதரன்னு இழுத்துட்டு போய் மாடியில் போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற பலவிதமான கான்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்ட்டும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்னொரு வித்தியாசமான தடயம் கிடைக்குது. நைட்டு 3:43 மணிக்கு அவங்க வீட்டோட அந்த இன்டர்நெட் வயர்லெஸ் ரவுட்டரை வந்து யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நைட் இவங்க ஆஃப் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. பட் இந்த ராஜேஷ்க்கு அன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ரவுட்டரை ஆன் பண்ணிட்டு அவர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரவுட்டர் ஆனில் தான் இருந்திருக்கு. ஆனால் 3:45 மணிக்கு அந்த ரவுட்டரை யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள் ஆகும்? அப்போ இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் தானே ஆஃப் பண்ணியிருக்க முடியும். இல்லை ஏதாவது பவர் கட் ஆச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா எந்த விதமான பவர் கட்டும் ஆகலை. ஸோ அதுவுமே ஒரு மர்மமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா மேலே ஒரு சந்தேகம் இருக்கும்போது இருந்தாலும் சரி நம்ம ஏன் வேற ஆங்கிளில் திங்க் பண்ணக்கூடாது, வேற யாராவது இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொலை பண்ணியிருக்க போயிருக்க வாய்ப்பு இருக்கான்னு விசாரணை பண்ணும்போது, அதாவது இந்த ஹேமராஜ் அந்த வீட்டு வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி விஷ்ணுங்கிற ஒரு நபர் தான் இவங்க வீட்டில் இதே மாதிரி தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் அவர் ஒரு லாங் வெக்கேஷனுக்காக நேபாளுக்கு போகும்போது ஒரு டெம்பரவரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த ஹேமராஜை அனுப்பி வச்சிருக்காங்க. பட் இந்த ஹேமராஜோட ஒர்க்கும் சமையல் குக்கிங் எல்லாமே இந்த வீட்டுக்கு பிடிச்சு போனதுக்கப்புறம் அந்த விஷ்ணுங்கிற நபர் வந்து திரும்ப வேலைக்கு வர்றாரு. அப்போ இந்த ராஜேஷ் தல்வார் என்ன சொல்றாரு, இல்லப்பா எனக்கு ஹேமராஜ் பண்றதே பிடிச்சிருக்கு, நான் அவரே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அது வந்து இந்த விஷ்ணுக்கு வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த விஷ்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால அந்த விஷ்ணு ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது? மேபி இந்த ராஜேஷ் தல்வாரை பழி வாங்குறதுக்காக அவங்க பொண்ணையும் இவன் ஹேமராஜால தான் நம்மளுக்கு வேலை போச்சு அப்படிங்கிறதுனால இவனையும் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா கூட இந்த கொலை நடந்தப்போ அந்த விஷ்ணுங்கிறவன் நேபாளில் இருந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுனால சரி ஓகே இப்போ அவன் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தியரியும் வந்து க்ளோஸ் செய்யப்படுது. ஸோ போலீஸால் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாமல் இப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சஸ்பெக்டே அரெஸ்ட் பண்ண முடியல, இல்லை அவங்க அம்மா அப்பா தான் பண்ணியிருப்பாங்களா அவங்களே அரெஸ்ட் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கிறதுனால இந்த வழக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் சிபிஐக்கு மாற்றப்படுது. ஸோ சிபிஐ டேக் ஓவர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்க அம்மா அப்பா மேலே தான் சந்தேகம் இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக சில சஸ்பெக்ட் வந்து உள்ளே வராங்க. மொத்தம் 3 பேர் வராங்க. கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நபர். அந்த கிருஷ்ணா யாருன்னா இந்த தம்பதிகள் தனியாக ஒரு கிளினிக் வச்சிருக்காங்களா, அந்த கிளினிக்கில் வேலை பார்க்குற நபரோட பேர் தான் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வந்து ராஜ்குமார் அண்டு விஜய் அப்படின்னு இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவங்க யாருன்னா இவங்க வீட்டில் ஏற்கனவே இன்னும் சில மெய்டாக வேலை பார்க்குறவங்க. ஸோ இந்த 3 பேத்துக்கும் இதில் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்க்கும்போது சரி இப்படி ஒரு தியரி திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த ஹேமராஜ் ஏன் இந்த 3 பேத்தையும் அவங்க வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது? ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஹேமராஜோட ரூம் வழியாக ஒரு டோர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரூம் வழியாக அந்த 3 பேரையும் உள்ளே விட்டுருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள விட்டுருக்கலாம். அப்படி உள்ள வந்தவங்க ஆருஷி கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணும்போது அதை ஹேமராஜ் பார்த்து தடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஸோ ஆருஷியும் கொலை பண்ணிட்டு ஹேமராஜையும் கொலை பண்ணிட்டு ஸோ இந்த உடலை வந்து அவங்க ஏன் மாடியில் போய் போட்டு போயிருக்க கூடாது? ஸோ இந்த 3 பேரும் ஒரு பாசிபிள் இருக்கு. திரும்ப இந்த ஹேமராஜோட ரூம் வழியாவே அவங்க ஏன் வெளியில போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி கூட திங்க் பண்றாங்க. இப்போ இந்த 3 பேரையும் விசாரணை கூப்பிடுறாங்க. அந்த 3 பேரும் வந்து எங்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறாங்க. அப்போ நார்கோ டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது உண்மை கண்டறியும் சோதனை. அவங்களுக்கு சில கெமிக்கல் மெடிசனை போட்டு அவங்கள உண்மையை பேச வைக்கிறது. அப்படி பேச வைக்கும்போது இந்த கிருஷ்ணாங்கிற நபர் அப்படி அரை மயக்கத்தில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தான் உள்ளே போனோம், ஹேமராஜை நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் அந்த மாடியில் இழுத்துட்டு போய் போட்டேன், கத்தியால் குத்துனேன், இதை வச்சு அடித்தேன், அதை வச்சு அடித்தேன்னு அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். மற்ற 2 பேரும் சரியான தகவலை சொல்லலை. ஸோ அப்போ வந்து சிபிஐ என்ன நினச்சிட்டாங்க, இந்த கிருஷ்ணா தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி அவனுக்கு இந்த நார்கோ டெஸ்ட் முடிஞ்சு கேட்கும்போது ஐயோ நான் அப்படி சொன்னேனா, நான் ஏதோ டிவி நியூஸில் பார்த்ததை வச்சு சொன்னேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் இதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கிருஷ்ணா வந்து நார்கோ டெஸ்ட் பண்ணும்போது சொன்ன தகவலை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மறுத்து இதை நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி இவங்க பண்ணலை அப்படின்னா அதை வந்து நிரூபிக்கணும்ல. கொலை நடந்தப்போ இந்த 3 பேர் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட அலபைன்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த 16ஆம் தேதி நைட்டு வந்து கிருஷ்ணா, ராஜ்குமார், விஜய் 3 பேரும் எங்க இருந்தாங்கன்னு பார்க்கும்போது கிருஷ்ணா அவங்க வீட்டில் தான் இருந்தா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் அண்ட் விஜய் அவங்களும் தத்தம் வீட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நிறைய ஆதாரங்களோட நிரூபிச்சதுனால ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டைட் அலபை கிடைக்குது. அப்போ வந்து நார்கோ டெஸ்ட்டை வச்சு ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. ஸோ இப்போ இந்த 3 பேரும் தான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த தியரியும் வந்து சிபிஐயால எடுத்துட்டு போயிட்டு தண்டனை வாங்கி தர முடியல. இப்படியே சிபிஐயும் இந்த வழக்கை தீர்க்க முடியாம விழிப்புதிங்க நிற்கிற இந்த நேரத்தில் இந்த கொலை நடந்து 15 மாசம் கழிச்சு ஆருசி தல்வாரோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சேத்துக்குள்ள இந்த ஆருசியோட போனை கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் ஹேம்ராஜோட போனை கண்டுபிடிக்க முடியல. ஆருசியோட போனை கண்டுபிடிச்சு அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எந்த டேட்டாவும் இல்லை, கம்ப்ளீட்டா ஃபேக்டரி ரீசெட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த போனை கண்டுபிடிச்சதும் யூஸ்லெஸ்ஸா இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது சிபிஐயால இந்த வழக்கை தீர்க்கவே முடியல. அப்போ சிபிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்டில் போயிட்டு எங்களால் அந்த வழக்கை தீர்க்க முடியல, இது அன்சால்வ்டாக இருக்க போகுதுங்கிறத அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ கோர்ட்டிலேருந்து கடுமையான ஒரு கண்டனம் விதிக்கப்படுது. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், இந்த வழக்கில் அவங்க அம்மா அப்பா தான் கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அவங்கள நல்லா விசாரித்து தடயத்தை கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள், இந்த வழக்கை எங்களால் தீர்க்க முடியாது அப்படிலாம் சொல்லி கையை தூக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு கண்டனம் தெரிவித்ததுக்கப்புறம் இப்போ சிபிஐ திரும்ப தீவிர விசாரணை பண்ணும்போது இப்போ ஆருசி தல்வார், ஹேமராஜ் 2 பேரும் கொலை செய்யப்பட்டது எப்படி, தலையில ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு 2 பேரோட கழுத்தை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட என்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அவங்க தலையில அடிச்சிருப்பாங்க, அந்த தழும்புகளை வச்சு பார்க்கும்போது அது ஒரு கால்ஃப் ஸ்டிக் மாதிரி தெரியுது. கால்ஃப் விளாருக்கு வச்சிருக்க ஸ்டிக் மாதிரி இருக்கு. இந்த ராஜேஷ் தல்வாருக்கு கால்ஃப் கிளப்புக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். அவர் வீட்லேயே இந்த கால்ஃப் ஸ்டிக் இருக்கிறதுனால ஒருவேளை அதை வச்சு தான் இந்த 2 பேத்தையும் அடிச்சு ராஜேஷ் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் வீட்டில் போய் தேடி ஒரு கால்ஃப் ஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்னாச்சு, இதை வந்து சிபிஐ சஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு எப்போ இந்த கொலை நடந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. பட் அதுக்குள்ளேயும் உண்மையிலேயே அதில் தடயம் இருந்தால் கூட க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களை எல்லா கால்ஃப் ஸ்டிக்கையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அதில் இந்த ஹேம்ராஜோட டிஎன்ஏவையோ இல்லை ஆருசி தல்வாரோட டிஎன்ஏவையோ கண்டுபிடிக்க முடியல. பட் அப்படி இருந்தாலும் இப்போ கோர்ட் மூலமாக சிபிஐக்கு அழுத்தம் வந்ததுனால இந்த கணவர் மனைவி 2 பேர் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இதே தேதி தான் இந்த ஹேம்ராஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அதை இவர் பார்த்துருக்காரு. கால்ஃப் ஸ்டிக் எடுத்து அடிச்சு கொலை பண்ணி 2 பேர்த்தையும் கொலை பண்ணி ஹேம்ராஜோட உடலை மொட்டை மாடியில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இதை ஒரு இன்ட்ரூடர் பண்ண மாதிரி ஒரு தியரியை செட் பண்ணுறதுக்காக மெயின் டோர் வழியாக வெளியில் வந்து லாக் பண்ணிட்டு ஹேம்ராஜ் வீட்டு ரூமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குல்ல, அது வழியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதனால தான் காலையில் வேலைக்கார பெண் வந்தப்போ அந்த வீட்டு கதவுகள் வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை எடுத்துட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் தான் குற்றவாளிங்கிற மாதிரி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. பட் இருந்தாலும் டிஃபென்ஸ் டீம் விடுவாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராசிக்யூட்டர் தியரி பொய்ங்கிறாங்க. உண்மையிலே எங்க கிளைண்ட் கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரோட உடம்புல ஹேம்ராஜோட ரத்தம் வந்திருக்குல, ஒரு ரத்தம் இல்ல. கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட எந்த ஆயுதத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி கால்ஃப் ஸ்டிக் போய் டெஸ்ட் பண்ணா அதுல எந்த டிஎன்ஏவையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கொலைகாரனுக்கு சொந்தமான ரத்தம் தோய்ந்த ஷூ பிரிண்ட மொட்டை மாடியில் கண்டுபிடிச்சிங்களா, அதோட சைஸ் 8, என்னோட கிளைண்டோட சைஸ் 6. அப்போ அது அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, நீங்க எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சீங்க, ஏதாவது ஒன்னாவது என் கிளைண்ட்டுக்கு சொந்தமானதா, ரத்தம் தோய்ந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ராஜேஷுக்கு சொந்தமானதா நிரூபிக்க முடிஞ்சதா, அப்ப ராஜேஷ் எப்படி கொலை பண்ணிருப்பாரு நீங்க சொல்லலாங்கிற மாதிரி டிஃபென்ஸ் டீம் கேட்கறாங்க. சரி, நீங்க விஸ்கி பாட்டில் எடுத்துப்போம். லிவிங் ரூம்ல ஒரு விஸ்கி பாட்டில் இருக்கு. நீங்க என்ன தியரி சொல்றீங்க, அந்த கபோர்டுக்கு வந்து ஒன்லி ராஜேஷ்க்கு மட்டும்தான் அக்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அவர் தான் அந்த விஸ்கி பாட்டில் எடுத்திருப்பாருன்னு சொல்றீங்க. பட் ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்லுங்க, கொலைகாரன் தான் அந்த விஸ்கி பாட்டில் லிவிங் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்கான், அதுல டவுட்டே இல்லை. ஏன்னா அதுல 2 பேரோட ரத்தமும் இருக்கு. எங்க கிளைண்ட்டுக்கு இவ்வளவு கிளவரா பண்றாருன்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ அந்த விஸ்கி பாட்டில் எடுத்து திரும்ப அந்த கபோர்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்காக இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸா அவர் இந்த இடத்துல விட்டுட்டு போனோம்? பிளஸ் அதுல என்னோட கிளைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருந்துச்சா? இல்லையே. அப்ப என்னோட கிளைண்ட் அந்த கபோர்டு திறந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் டீமும் லாக் பண்றாங்க. இப்படி என்னதான் டிஃபென்ஸ் டீம் லாக் பண்ணா கூட நீதிமன்றம் நவம்பர் மாசம் 2013 வருஷம் ஆருசி தல்வாரையும் ஹேம்ராஜையும் இந்த ராஜேஷ் அண்ட் ரூபாங்கிற தம்பதிகள் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. தங்களோட தண்டனையை எதிர்த்து இவங்க பலமுறை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணும்போது அக்டோபர் மாசம் 2017 வருஷம் ஹைகோர்ட் வந்து இவங்களுக்கு சார்பா தீர்ப்பு சொல்றாங்க. நீங்க என்னதான் எவ்வளவு எவிடன்ஸை கொடுத்தா கூட இவங்க தான் அந்த கொலையை பண்ணிருப்பாங்களுக்கு எந்த விதமான டைரக்ட் எவிடன்ஸையும் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்.
இதுதான் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, சரி அந்த பொண்ணும் அந்த நபரும் ரூமில் தனியாக இருந்தப்போ இவர் அடித்தார், யாராவது பார்த்தாங்களா, இல்லை இவர் இந்த கால்ஃப் ஸ்டிக்கில் 2 பேரோட ரத்தக்கரை இருக்கா, இல்லை அவரோட ட்ரெஸ்ஸில் ஹேமராஜோட ரத்தக்கரையிலே, இப்படிங்கிற மாதிரி எல்லா எவிடன்ஸையும் வந்து அடித்து உடைக்கிறாங்க. அப்போ வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் சொல்கிறது ஓகே தான், டைரக்ட் எவிடன்ஸ் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இவங்க 2 பேரும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இவங்க 2 பேத்தையும் அலகாபாத் நீதிமன்றம் வந்து ரிலீஸ் பண்ணிருது நிரபராதின்னு சொல்லி. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ஈவன் சில டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கழுத்தை கட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தி வந்து ஒரு சர்ஜிக்கல் நைஃப்ங்கிறாங்க. ஒரு டாக்டர் வந்து சர்ஜரிக்காக பயன்படுத்துகிற ஒரு கத்தி. அப்போ ஆப்வியஸ்லி இந்த கணவன் மனைவிக்கு அது அக்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு என்னென்னமோ சொன்னா கூட அந்த கால்ஃப் ஸ்டிக்கை கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட கால்ஃப் ஸ்டிக்காக கூட இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கல, சர்ஜிக்கல் நைஃபை கண்டுபிடிக்கல. ஒட்டு மொத்தத்தில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப் டு டேட் கணவன் மனைவியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் வந்து இன்னுமே அன்சால்வ்டாக இருக்குது. அதாவது இந்தியாவில் எவ்வளவோ வழக்குகள் நடந்தால் கூட இப்போ வரைக்கும் சிபிஐயாக கூட அந்த வழக்கை வந்து கிராக் பண்ண முடியாமல் ஸ்டில் இவ்வளவு தடயங்கள் இருந்தும் இந்த வழக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம வந்து யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீதிமன்றம் வந்து தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் தடயம் கிடச்சிது, அதை எங்கே போலீஸ் கோட்டை விட்டாங்க, எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ரொம்ப மோசமான ஒரு இன்வெஸ்டிகேஷனாக நடத்துனாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் சினாரியோ இருக்கும், என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரைம் சீனில் கிடைச்ச தடயத்தை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். நான் பண்ண சில விஷயங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதை பற்றியான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இதுதான் வந்து அவங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட்டோட லே அவுட். இது ஃபுல்லாகவே நான் ரொம்ப அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வரைஞ்சது, ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக வரைஞ்சது. நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்கா, கீழேருந்து பாருங்கள் 3 டோர் இருக்கும். அவுட்டர் கேட்டு, கிரில்லு, வுட். இதை தாண்டி தான் அவங்க வீட்டுக்குள்ளே வரணும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே எப்படி இருக்கும், லிவிங் ரூம் இருக்கும். அந்த லிவிங் ரூமில் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஹேம்ராஜோட இங்கே தான் வந்து அவர் தங்கியிருக்காரு. அப்படி நேராக போனால் மாஸ்டர் பெட்ரூம், ராஜேஷ் அண்ட் நுப்பூர் தம்பதிகள். அதுக்கப்புறம் ஆருஷி. அங்கேருந்து போனால் ஒரு டெரஸ் இருக்கும். ஸோ இதுதான் இவங்க வீட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்ராஜுக்கு வந்து இந்த பேக் டோர் வழியாக வரலாம். அதாவது மெயின் டோருக்கே போக தேவையில்லை. அவர் ரூமை விட்டு வெளியில் வந்து அந்த 2 கிரில்லுக்கு இடையில வந்துடுறான். அப்புறம் ஒரு கிரில்லை ஓப்பன் பண்ணால் அவர் வெளியில் போயிடலாம். ஸோ இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர். இதை ஜஸ்ட் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் இவ்வளோ பார்த்தால அதை ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் தடயம் கிடைச்சது அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வேற, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வேற, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆர் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். ஸோ இவ்வளவு எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எவிடன்ஸ் என்ன கிடச்சிச்சுன்னா, ஒரு விஸ்கி பாட்டில் அதை நம்ம பார்த்தோம். அதில் வந்து 2 விக்டிமோட பிளட் இருந்துச்சு. ஆனால் அதில் கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ டிஎன்ஏவோ கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. அதுக்குரிய ரீசன் ரொம்ப பூவராக ஃபாரன்சிக் டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த ஷூ பிரிண்ட் மாடியில் அது வந்து 8க்கு மேலே சைஸ் சொன்னாங்க. பட் இவரோட ராஜேஷோட சைஸ் வந்து 8. அப்புறம் வந்து அந்த வாலில் வந்து ரத்தம் தோய்ந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் அதை நிறைய பேர் கண்டாமினேட் பண்ணனால அது எவ்வளோ முக்கியமான தடயம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்திருந்தா அவன் தான் கொலைகாரன்னு உறுதியாக சொல்லலாம். ரத்தம் தோய்ந்த ஃபிங்கர் பிரிண்ட்னா அது அவன் தான் கொலைகாரன். அதை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடியில் வந்து அந்த ஹேம்ராஜோட உடலை இழுத்துட்டு போகும்போது அந்த டிராகிங் மார்க்கு அதை ஒரு தடயமாக பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிப்படி டெரஸ் போகிறவல்ல அந்த கிரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரில்ல ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்ஷியலாக ஒரு ஆணோட டிஎன்ஏவை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த டிஎன்ஏ வந்து கிளியராக இல்லை. இட்ஸ் நாட் குட் எனப் டு கம்பேர் வித் எனி ஒன்னுங்கிறாங்க. ஸோ அந்த எவிடன்ஸும் புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆருசி தலைவரோட ஃபேஸில் வந்து ஒரு பேக்கை வச்சுட்டு போனாங்க. பக்கத்தில் வந்து ஒரு பிங்க் கலர் பில்லோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ரத்தம் இல்லை. ஸோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பில்லோவை வச்சிருக்கான். ஸோ அந்த பில்லோவிலேருந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்த்தா அதையும் ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேம்ராஜோட உடலை மொட்டை மாடியில் போடும்போது அவரோட உடல் மேலே வந்து ஒரு வாட்டர் பேனலை வச்சுட்டு போயிருக்கான் மறைக்கிறதுக்காக கொலைகாரன். அந்த வாட்டர் பேனலையும் ஒரு தடயமாக எடுத்துக்க போலீஸ் கோட்டை விட்டாங்க. ஸோ முக்கியமாக பல ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா கூட அதில் நிறைய எவிடன்ஸை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா இதில் ஃபாரன்சிக் எவிடன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேரோட தலையிலையும் அடிச்சப்பே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கழுத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க உயிர் போகிற ஸ்டேஜில் தான் இருந்திருக்கு. 2 பேத்துக்கும் ஒரே விதமான ஆயுதம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் தான் எல்லாத்தையும் குழப்புது.
ஹேம்ராஜ், அதாவது ப்ராசிக்யூட்டரோட தியரி என்ன, ஹேமராஜ் ஆருசி ஒரே ரூமில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே. பட் ஆருசியோட ரூமில் ஹேம்ராஜ் இருந்தாருங்கிறதுக்குரிய எந்த விதமான டிஎன்ஏ சாம்பிளையும் எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்டையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஹேம்ராஜ் கொலை செய்யப்பட்டாருன்னு விட்டுருங்க, ஆருசியோட ரூமுக்கு ஹேம்ராஜ் வந்ததுக்குரிய எந்த தடயமும் இல்லைங்கிறாங்க. அந்த ரூமில் வச்சு தான் ஹேம்ராஜ் கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கும் எந்த தடயமும் இல்லை. அப்போ இது லிங்க் ஆகுதா? அவரோட ரூமில் பெட்டெல்லாம் நீட்டாக மடிக்கப்பட்டிருக்கு, அவர் டின்னர் சாப்பிடல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஹேமராஜ் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த எவிடன்ஸ் உணர்த்துது. அதுக்கப்புறம் ஓகே, இந்த பெண் யாரு கூடயாவது உடல் ரீதியான தொடர்பில் இருந்தாங்களா அப்படிங்கிறத டாக்டர் உறுதியாகவே சொல்ல முடியல. அவங்களோட அந்தரங்க உறுப்பு சுத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுக்குள்ள எந்த விதமான பயாலஜிக்கல் மெட்டீரியலும் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் ஒரு குழப்பமான ஃபாரன்சிக் எவிடன்ஸா பார்க்கப்படுது. ஒன்று, அந்த பெண் யாரு கூடயும் தொடர்பில் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தா அதுக்குரிய தடயம் என்ன, அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைக்கான ஆயுதம் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் இது வரைக்கும் ஒரு பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனையே பண்ணதில்லை. அப்போ ஒரு தவறான நபரை வச்சு பிரேத பரிசோதனை பண்ண வச்சிருக்காங்க. அதுல நிறைய எவிடன்ஸ் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இதுதான் இந்த வழக்கில் கிடைச்ச நிறைய ஃபாரன்சிக் எவிடன்ஸ். அவ்வளவு ரிச்சான எவிடன்ஸ் கிடைச்சும் அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கல. இப்போ அடுத்து டிஜிட்டல் எவிடன்ஸ் வருவோம். ஒரு டிஜிட்டல் கேமராவில் அவ்வளோ ஃபோட்டோவை டெலீட் பண்ணியிருக்காங்க. அதை உண்மையிலேயே கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி பார்த்துருக்க முடியும். அந்த ஃபோட்டோ டெலீட் செய்யப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபோட்டோக்கும் கொலைகாரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த ஃபோட்டோவை வச்சு கொலைகாரன் தன்னை நெருங்கிடுவாங்களோ போலீஸ் அப்படின்னு பயந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கான். ஸோ தட் மீன்ஸ் ஒரு கொலைக்கான க்ளூ அந்த ஃபோட்டோவில் இருக்கு. அதை போலீஸ் கடைசி வரைக்கும் அந்த டிஜிட்டல் கேமரால டெலீட் ஆன ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய தலையீடுகள் இருந்திருக்கு. பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் கிட்டையும் அவங்கள யாரும் தவறா நடக்கல, அந்த மாதிரி எவிடன்ஸை நீங்க எழுதாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் புஷ் பண்ணி நிறைய அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க கிளினிக்ல வேலை பார்க்குற நிறைய பேரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருந்தும் யாரையும் இந்த கேஸில் லிங்க் பண்ண முடியல. ஸோ மொத்தத்தில் இந்த ஸ்க்ரீன்ல இருந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக், டிஜிட்டல் அவ்வளவு ரிச்சான எவிடன்ஸ் இருந்தும் கோட்டை விட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுல இருந்து இந்த ஸ்க்ரீன்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கிரைம் சீனை இப்படியெல்லாம் கண்டாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எவ்வளோ பேரை நெய்பரை உள்ள விட்டு கிரைம் சீனுக்களை விட்டு அவ்வளோ முக்கியமான தடயங்களை அழிச்சிருக்காங்க. அதுவும் அந்த விஸ்கி பாட்டிலேருந்து கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை போலீஸால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடியில் அவ்வளவு ரிச்சான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ட்ரையல்லையும் கிடச்சிருக்கு, அங்கேயும் கிடச்சிருக்கு. அந்த எவிடன்ஸையும் அவங்களால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா நிறைய ப்ரொசீஜரல் ஃபெயிலியரும் இருந்திருக்கு. ஆக்சுவலி அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே பாருங்க எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். இவர் 25,000 ரூபாய் கொடுத்தாரு, நான் மொட்டை மாடி செக் பண்ண மாட்டேன்னு அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய ப்ரொசீஜரல் லேப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் லஞ்சம் வாங்கிட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாமல் வந்தது ஒரு மிக முக்கியமான ஃபெயிலியர் தான். இந்த கேஸில் ஏன் ராஜேஷ் தல்வார் மேலே எல்லாத்துக்கும் சந்தேகம் வருதுன்னா, அவர் ஏன் போலீஸை மேலே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ மேலே ஹேம்ராஜோட உடல் இருக்குங்கிறது ராஜேஷுக்கு தெரிஞ்சதுனால தானே போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து அனுப்புகிறாரு. இதெல்லாம் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இது நம்ம பார்க்கும்போது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும். கோர்ட்டில் போனால் இந்த லாஜிக்லாம் வேணாம். இவன் கொலை பண்ணானா, ராஜேஷ் கொலை பண்ணதுக்கு ஏதாவது தடயம் இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. அதே மாதிரி இதில் ப்ரொசீஜரல் ஃபெயிலியரும் நிறையா இருந்திருக்கு, இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியரும் நிறையா இருந்திருக்கு. ஒரு டாக்டர் அட்டாப்சி பண்ணுறவரை யாராவது கான்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டாமினேஷன் நடந்திருக்கு, ஃபாரன்சிக் ஃபெயிலியர், ப்ரொசீஜரல் லேப்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர். மொத்தமே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு. சரி, இப்போ நம்ம மெயினான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? ஒவ்வொரு சஸ்பெக்டா நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த காரணத்துக்காண்டி இவன் கொலைகாரனா இருக்கலாம், இல்லப்பா இந்த காரணத்துக்காண்டி இவன் கொலைகாரனா இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, இதுல முதன்மை குற்றவாளி யாரு? ராஜேஷ் தல்வார். அவர் எதுக்காக நம்ம கொலைகாரன்னு சொல்றோம் அப்படின்னா, அவர் போலீஸ் கிட்ட பேசும்போது ஹேமராஜை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காரு. அவன் இருந்த போது இப்படிலாம் சொன்னான் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா, இப்போ அவன் உயிரோட இல்லை. ஏன்னா போலீஸ் ஹேமராஜை தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹேமராஜ் கொலை செய்யப்பட்டது இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது ராஜேஷுக்கு அகைன்ஸ்டா ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. அப்புறம் போலீஸுக்கு 25,000 ரூபாய் லஞ்சத்தை கொடுத்து மாடியில் போய் செக் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும் போதே கிரைம் சீனை போய் கிளீன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் அக்செப்டபிளே இல்லை. இதுக்கப்புறம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எங்க வச்சிருப்பாங்க. அப்ப விஸ்கி பாட்டில் அவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு தெரியாம யார் இதை எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா அவர் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது.
ஸோ கால்ஃப் ஸ்டிக்கை வச்சு என்னதான் நிரூபிக்க முடியாட்டா கூட அதுதான் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது 1 இயர் கழிச்சு செக் பண்ணதுனால தான் டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவர் கால்ஃப் விளையாடுறதுனால இவர் வந்து அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே டயத்தில் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட்டை மாற்றி எழுத சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து ராஜேஷ் தல்வாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. பட் அவருக்கு என்ன ஃபேவராக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட ட்ரெஸ்ஸில் ஹேம்ராஜோட பிளட் இல்லை. அவர் அடிச்சே கொலை பண்ணியிருந்தா, கத்தியை வச்சு கட் பண்ணியிருந்தா அவரோட உடம்புல ரத்தம் வந்திருக்குமே. ஹேம்ராஜோட பிளட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஷூ பிரிண்ட், கொலைகாரனோட ஷூ பிரிண்ட்டும் இவரோட ஷூ பிரிண்ட்டும் சைஸ் வேரி ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்கி பாட்டிலில் ஓகேப்பா இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு டெஸ்ட் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது பக்கத்து ரூமில் ஒரு கொலை நடந்தால் கூட எங்களுக்கு உள்ள ஏசி ஓடுற சத்தத்தில் தெரியாது அப்படிங்கிறது இவங்க சொன்னது உண்மைங்கிறதையும் போலீஸ் நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான மோட்டிவும் இல்லை. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ராஜேஷ் தல்வாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ், அவருக்கு ஃபேவராக இருக்கிறது எல்லாமே வந்து ஃபாரன்சிக் எவிடன்ஸ். அதனால தான் அவர் நிரபராதின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகேப்பா, இப்போ அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னொரு சஸ்பெக்டுக்குள்ளே வருவோம். இவர் கிளினிக்கில் வேலை பார்த்த கிருஷ்ணா, அதுக்கப்புறம் மற்ற லேபர் 2 பேர் விஜய் அண்ட் ராஜ்குமார், இவங்க 3 பேர்த்தையும் ஏன் ஹேம்ராஜ் உள்ள கூட்டிட்டு வந்து கொலை பண்ணிருக்க கூடாது? ஈவன் நார்கோ டெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு நபர் உளறிருக்கார்ல, ஹேம்ராஜை நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு பார்த்தா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நார்கோ டெஸ்ட்டை வந்து நம்ம ஒரு எவிடன்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்துக்க முடியாது. பட் அதே டயத்தில் இவங்க 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட அலபை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கிருஷ்ணா வீட்டில் தான் இருந்தான் அப்படிங்கிறத நிறைய பேர், ஈவன் அவங்க லேண்ட்லார்டு வந்து உறுதி செஞ்சிருக்காரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ளாயர் வேலை பார்க்குற இடத்துல கராஜில் இருந்தாங்கிறதையும் உறுதிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜ்குமார் வந்து கிளினிக்கில் இருந்தான் அப்படிங்கிறத இன்னொரு டாக்டரும் உறுதிப்படுத்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி கிருஷ்ணா, விஜய், ராஜ்குமார் 3 பேரும் என்னதான் அலபை ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இவங்க தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே அவங்க சம்பந்தமான ஃபிங்கர் பிரிண்ட்டோ டிஎன்ஏவோ ஒரு எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கிளியராக தெரியுது கிருஷ்ணா, விஜய், ராஜ்குமார் இவங்க 3 பேத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு 3வது நபர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனதுக்குரிய தடயமும் இல்லை. அதே டயத்தில் அந்த ஷூ பிரிண்ட் யாருக்கு சொந்தமானது, நம்பர் 8 to 10, அதுதான் ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரியாக இருக்குது. மேபி அந்த தடயங்கள் ஏன் விதைக்கப்பட்டிருக்க கூடாது, போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் ரெட் ஃப்ளாக்காக பார்க்கப்படுது. ஜென்ரலாக எல்லா கிரைம்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் ரெட் ஃப்ளாக்காக பார்க்கப்பட்டுச்சுன்னா அதில் தான் பிடிச்சி நோண்டி போய் கண்டுபிடிப்பாங்க. இந்த கேஸில் பாருங்களேன், இந்த சீனில் எவ்வளவு ரெட் ஃப்ளாக் இருக்குது. அப்படி இருந்தும் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்று, டெரர் ஸ்டோரில் அவ்வளவு ரத்தம் இருந்தும் கூட போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணலை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக்காக பார்க்கப்படுது. 2வது, 18 ஃபோட்டோ மிஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோவை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணி ஏன் அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. ரவுட்டர் 3:43 காலையில் இவங்க கொலை செஞ்சதுக்கப்புறம் ரவுட்டர் ஆஃப் செஞ்சுருக்காங்க. அதை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இந்த நுபுர் அப்படிங்கிற பெண்மணி, அதாவது ராஜேஷ் தல்வாரோட மனைவியோட ஃபோன் வந்து இந்த 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஃபோன் ரெக்கார்டு எதையுமே இவங்க வந்து சரியாகவே செக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த விஸ்கி பாட்டில், அந்த லிக்யூர் கேபினட், இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயங்கர குழப்பமா இருக்கு. அதே டயத்தில் ஹேம்ராஜோட உடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மொட்டை மாடியில் ஒரு இடத்துல. பட் அவர் பெட்ரூம் கிளீனா இருக்கு, சாப்பிடல. அப்படிங்கும்போது அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டு யாரோ கொண்டு வந்து மொட்டை மாடியில் போட்டாங்க. ஸோ இவ்வளோ ரெட் ஃபிளாக் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு ரெட் ஃபிளாக்லையும் உள்ள போய் தடயங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கணும். பட் அதையும் கோட்டை விட்டாங்க. ஓகே, அட் த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேஸில் வந்து தீர்ப்புலாம் சொல்லலை, ஏற்கனவே தீர்ப்புலாம் சொல்லிட்டாங்க. இந்த எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது மொத்தம் வந்து 3 தியரி இருக்குது. அது என்ன, இந்த 3 தியரி தான் நான் ஃபைனலாக அரைவ் பண்ணியிருக்கேன். அந்த 3 தியரி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா அப்பா அந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருக்குது. அதாவது அந்த ஹேம்ராஜுக்கு இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குது. அவங்க அப்பா உள்ளே வர்றாரு, அடித்து கொலை பண்ணிவிட்டு மெயின் டோர் வழியாக வெளியில் வந்துட்டு திரும்ப இப்படி ஹேம்ராஜ் ரூம் வழியாக உள்ளே வந்துட்டாங்க. இவங்க தான் ஹேம்ராஜ் உடலை மொட்டை மாடியில் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராசிக்யூட்டர் சொல்கிற தியரி. பட் அதுக்குரிய எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இவர் உடம்புல ஹேம்ராஜோட பிளட் இல்லை, எந்த டிஎன்ஏவும் இல்லை. ஹேம்ராஜ் வந்து ஆருஷி ரூமுக்குள்ளே இருந்ததுக்குரிய எந்த டிஎன்ஏவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ராஜேஷ் தான் அந்த கொலையை பண்ணாரு நிரூபிக்கிறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபுட் பிரிண்ட்டோ எதுவுமே இல்லை. அதனால் இந்த வெர்டிக்ட் அவங்க அப்பா பேரண்ட் கொலை பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா பாசிபிள் இருக்குது. பட் அது வந்து நிரூபிக்கப்படலை. உண்மையிலேயே அதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு 3வது நபர் உள்ளே வந்ததுக்குரிய தடயம் இல்லை. இவ்வளோ தூரம் பாசிபிலிட்டி இருந்தும் அது வந்து அன்ப்ரூவன்.
போலீஸால நிரூபிக்க முடியல. இப்போ ரெண்டாவது வருவோம், அந்த கிருஷ்ணா அண்ட் சர்வன்ட். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ் என்ன இருக்குது, ஹேமராஜ் நம்பி உள்ளே விட்டுருக்கான். ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அந்த 3 பேரும் ஆருசியை தவறாக நடக்க முயற்சி பண்ணும்போது ஹேமராஜ் காப்பாற்ற வந்திருக்காங்க, ஹேமராஜை அடித்து கொண்டுட்டு ஆருசியும் கொலை பண்ணிட்டாங்கங்கிறாங்க. பட் இது வந்து சொல்கிற தியரி. பட் அதுக்கு எந்த எவிடன்ஸ் சப்போர்ட் பண்ணலையே. இந்த 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுக்குரிய எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டோ டிஎன்ஏவோ இல்லை, அதுவும் ரிஜெக்டட். இப்போ 3வது தியரி என்ன, இந்த வீட்டுக்குள்ளே யாராவது இன்ட்ரூடர் வந்திருப்பாங்களா, ஒரு இன்ட்ரூடர் உள்ளே வந்து கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா மேபி பாசிபிள் தான். பட் அது ஹேமராஜோட உதவி இல்லாமல் ஒரு இன்ட்ரூடர் உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் எத்தனை செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஈவன் செக்யூரிட்டி கார்டை விசாரிச்சப்போ ஒரு 3வது நபர் இந்த வீட்டுக்குள்ளேயோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ வந்து நாங்கள் பார்க்கலைங்கிறாங்க. அதனால இந்த இன்ட்ரூடர் தியரி பாசிபிளாக இருந்தால் கூட அதுக்கு ரிலேட்டடாக எந்த தடயமும் கிடைக்கல. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த 3 தியரியில் ஏதாவது ஒன்று தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த 3 தியரியும் நிரூபிக்கிறதுக்கு சரியான தடயம் இல்லை. நீங்கள் நல்லா அந்த 3ஐயும் பாருங்கள், இந்த 3 தியரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் எவிடன்ஸும் இல்லை, எந்த விதமான ஃபாரன்சிக் எவிடன்ஸும் இல்லை. அதனால தான் இந்த கேஸ் வந்து இப்போ வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவிடன்ஸ் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை, கிடைச்ச எவிடன்ஸை நம்ம கோட்டை விட்டுருக்கோம்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஒரு டிடெக்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ல ஃபைனலாக இந்த கேஸை பற்றி நான் சில பாயிண்ட்ஸ் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இன்சைட் ஜாப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்களா? எஸ். வெளியிலேருந்து யாருமே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஹேமராஜ் தான் இனிஷியலாக அட்டாக் பண்ணியிருக்காங்களா? எஸ். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஹேமராஜ் ஆர்சி ரூமுக்குள்ளே வரல, ஆனால் அவர் சாப்பிடவும் இல்லை, அதே டயத்தில் பெட்ரூமில் தூங்க கூட போல. அப்போனா கண்டிப்பாக ஹேமராஜ் தான் ஃபஸ்ட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சீனை ஃபுல்லாக டெலிபரேட்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்களா? எஸ். கிரைம் சீனை நிறைய ஸ்டேஜ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆர்சி தலைவரோட முகத்தில் வந்து அந்த ஒரு ஸ்கூல் பேக்கை வச்சுருக்காங்க, பக்கத்தில் ஒரு பில்லோ கேஸை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி மேபி கிரைம் சீனை ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒரு விஸ்கி பாட்டிலில் 2 பேரோட ரத்தம் இருக்கு, இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை அப்படின்னா, ஒருவேளை ஃபாரன்சிக் ஃபெயிலியரா இல்லைன்னு வச்சுப்போம், கண்டிப்பாக அந்த விஸ்கி பாட்டிலை எடுத்து வச்சு போலீஸை வந்து குழப்பியிருக்காங்க. 2 பேரோட பிளட்டையும் அதில் சேர்த்து வச்சு கன்ஃபியூஷன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியில் ஷூ பிரிண்ட் 8ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டவுட்டாக இருக்குது. இந்த வீட்டில் 8 to 10 ஷூ போகிற அளவுக்கு யாருமே இல்லை. அப்போது ரத்தம் தோய்ந்த நிலையில் ஒரு ஷூ பிரிண்ட் இருக்குன்னா அவன் தான் கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படிப்பா இவ்வளோ மீறி மாடிப்படியில் இவங்க 2 பேரும் இந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம், எப்படி ஒருத்தர் உடம்ப வீட்டுக்குள்ளே தரன்னு இழுத்து மாடிப்படி சாவி எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அந்த சாவியை எடுத்து திறந்து ஹேமராஜோட உடம்ப மாடியில் போட்டுட்டு திரும்ப பூட்டிட்டு அந்த சாவி போலீஸ் கேட்குறாங்க எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இதாக இருக்குது. இவங்க உள்ளே வேணால் அந்த பொண்ணு சத்தம் போது கேட்காம இருக்கலாம், பட் மாடியை ஒருத்தன் திறக்கிறான், எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும்ல, அது எல்லாம் எனக்கு தெரியலை அப்படிங்கிறதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த ஷூ பிரிண்ட்டு ஏன் தடயம் ஃபேக்கான ஒரு தடயமாக விதைக்கப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த கொலையை பண்ணது ஒரு வெளியாள் கிடையாது. இவங்க தங்கி இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இவங்க எங்கே இடத்துல ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுருக்காங்க, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த விஸ்கி பாட்டிலை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு மொட்டை மாடி எங்கே இருக்குது, அங்கே எங்கே சாவி இருக்குது, அதை எப்படி போய் அந்த உடலை எங்கே தூக்கி போட்டு வர்றோம் அப்படியும் தெரிஞ்சிருக்கு. அதே டயத்தில் கிரைம் சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறது அப்படியும் தெரிஞ்ச ஒரு நபரால் தான் இதை பண்ணியிருக்க முடியும். அப்படின்னா அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கெஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா என்ன கெஸ் பண்ணாலும் எந்த விதமான தடயமும் சஸ்பெக்டுக்கு அகைன்ஸ்டாக இல்லை. ஸோ இந்த வழக்குகள் நமக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, ஒரு கிரைமை உண்மையிலேயே இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. ஒரு கிரைம் சீனை எப்படி செக்யூர் பண்ணணும், எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்கணும், கண்டாமினேட் பண்ண விடாமல் பார்த்துக்கணும். கிரைம் சீனில் கிடைக்கிற ஒவ்வொரு தடயமும் 1000 கதைகள் சொல்லும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த கிரைம் சீனில் கிடைச்ச அவ்வளவு தடயத்தில் ஏதாவது ஒன்றை கூட ப்ராப்பராக கண்டாமினேட் ஆகாமல் அவங்க எடுத்திருந்தா இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்க முடியும். இப்போ வரைக்கும் இந்த ஆருசி தல்வாரோட கேஸு சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரிச் எவிடன்ஸ் கிடைச்சும் கிரைம் சீன் கண்டாமினேட் ஆகி அதை சரியாக கிரைம் சீனை வந்து செக்யூர் பண்ணாமல் ப்ளஸ் அந்த எவிடன்ஸையும் சரியாக ப்ராசஸ் பண்ணாமல் இருந்திருக்கோம். நிறைய இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் நிறைய ஃபெயிலியரும் இருந்திருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ உண்மையிலேயே இது வந்து தீர்க்க முடியாத ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸ்ன்னு சொல்ல முடியாது. மேபி ப்ராப்பராக அந்த கிரைம் சீனை செக்யூர் பண்ணியிருந்தால் ஆருசி தல்வாரோட வழக்கை கண்டிப்பாக தீர்த்திருக்கலாம்.
பட் என்னதான் நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணால் கூட இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த கேஸை. இவ்வளோ எவிடன்ஸ் பார்த்துருக்கோம், இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்? ஆருசி தல்வாரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.